ரேரஸ் கேஸில் முடியல, இவங்களால முடியல, இவங்க கண்ட்ரோலுக்கு இல்லைன்னா சுடலாம் இருக்குது இல்லைங்கய்யா. அதையும் நாங்கள் கேட்கல. இப்போது அந்த அளவுக்கு இன்னும் அந்த மாதிரி யானைகளும் வரல. அதனால் இப்போ இருக்கிற அளவுக்கு நாங்கள் டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு தான் கேட்டுருக்குறோங்க அப்படின்னு சொன்னோம். 3 நாள் பார்த்துட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாமில் தடாகம் பகுதியில் 3 உயிர்களை பலி வாங்கிய வேட்டையன் யானையை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தினர். இந்த விவகாரத்தில் விவசாயிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சாதி மதங்களற்ற விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கந்தசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த நவம்பர் மாதத்திலேயே DROவிடம் இதற்கான கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். தாளியூரில் நடராஜன் உயிரிழந்ததைத் தொடர்ந்து போராட்டம் நடத்தப்பட்ட பின்னரே 2 கும்கி யானைகள் அனுப்பப்பட்டதாகவும், அதிகாரிகள் வேட்டையன் யானையை வேறு இடத்திற்கு மாற்றுவதாக உறுதி அளித்ததாகவும் கூறினார். ஆனால் தற்போது 8 நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டினார். மாவட்ட ஆட்சியர் 3 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததாகவும், ஆனால் யானையை எங்கு கொண்டு செல்லுவது என வனத்துறை பதில் கூறுவதில்லை என விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்தனர். யானையை முதலில் மாற்றி அதற்குப் பிறகு அது திரும்பி வந்தால் என்ன செய்வது என்பதை முடிவு செய்யலாம் எனவும், அபூர்வமான கேஸில் வனத்திற்குள் வைத்து உயிரிழக்க செய்யலாம் என ஆட்சியர் கூறியதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். இச்சந்தர்ப்பத்தில் விவசாயிகள் யானையை கொல்லும் நடவடிக்கை வேண்டாம், முதலில் டிரான்ஸ்லோகேஷன் செய்து முயற்சி செய்ய வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். பி. கந்தசாமி, மாநில பொதுச் செயலாளர், விவசாயிகள் சங்கம், சாதி மதம் கட்சி சார்பற்றது. இன்றைய விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்தை தனி கூட்டமாக நடத்தி வனத்துறை அதிகாரிகளை அமர வச்சு, RDO நார்த் அவங்களே அமர வச்சு பொறுமையாக கேட்டார்கள். இன்றைய கூட்டத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனை எதையும் நாங்கள் சொல்லலை. மாவட்ட ஆட்சியருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படுத்தக்கூடிய பிரச்சனைத்தான் நாங்கள் சொன்னோம். தடாகம் பகுதியிலே வேட்டையன் என்ற ஒற்றை யானை, காட்டு யானை மனித உயிர்களை 3 உயிரை கொண்டு இருக்குது. அதனால் அதை டிரான்ஸ்லோகேட் பண்ணணுங்கிற கோரிக்கை, அதுக்கு கடந்த நவம்பர் மாதமே DRO கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதுக்கு அவங்க நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கிறோன்னு பதில் சொன்னாங்க. ACCF நாங்கள் DRO கிட்ட கேட்டால் கண்காணிச்சா பத்தாது, அதை டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு மாவட்ட வன அலுவலர், தலைமை வன பாதுகாவலருக்கு, வன உயிரின பாதுகாவலருக்கு பர்மிஷன் கேட்டு கடிதம் எழுதணும். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் இதுக்கு தீர்வே தவிர கண்காணிச்சிட்டு இருந்தாங்கன்னா தீர்வு இல்லைன்னு சொன்னோம். இல்லை எழுதியிருக்கிறோம்னு சொன்னாங்க. எழுதியிருந்தால் அந்த காப்பி கொடுக்க சொல்லி கேட்டோம். DRO அந்த காப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 3 மாதம் ஆகியுமே அந்த காப்பி கொடுக்கல. மாறா 3 உயிரை கொண்டிருக்குது. நவம்பர் மாதத்துக்கு பின்னாடி தான் 3 உயிரை கொண்டிருக்குது அந்த யானை. இதுக்கப்புறமே அந்த DRO உத்தரவை, மாவட்ட நிர்வாகத்து உத்தரவை, அதுக்கு மாவட்ட DFO கட்டுப்பட மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக அந்த 3வதாக உயிரிழந்த நடராஜன் சடலத்தை எடுக்க விடாமல் தடாகம் தாளியூரில் மறியல் போராட்டம் நடந்தது. அதுக்கு ACF வந்திருந்தார், DRO RDO நார்த்து வந்திருந்தாங்க எல்லாம். அப்போ நாங்கள் கேட்டது இதுவே தான் கேட்டோம். 12 மணி வரைக்கும் ஓரியாடி 12 மணிக்கு ஆனமலையிலேருந்து 2 கும்கி யானை வருதுன்னு சொன்னாங்க. அந்த கும்கி யானை வந்தாக்கா அது எதுக்கோ ஒரு டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டு எழுதினாரு, அதை மட்டும் காட்டுங்கன்னு சொன்னோம். அதை குறிப்பிடாமையே கும்கி யானை வந்து அதை கண்காணிக்கும்னு சொல்லிட்டு இருந்தார் DFO ஃபோனில் ACF கிட்ட. அப்போ நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னா RDO நார்த்து நான் இருக்கிற அவங்க பிடிச்சிருவாங்க. முதல் ப்ராசஸாக கும்கி யானை வருது, 2வது டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கெல்லாம் அனுமதி வாங்கிடுவாங்க அதுக்குள்ளேன்னு சொல்லி உறுதி சொன்னார். இன்றைக்கி 8 நாள் ஆச்சு. இன்னும் அதுக்கு உண்டான ஆயத்தமாக அந்த கடிதமே எழுதலை. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே. அதனால் DFO வந்து இந்த குறைதீர் கூட்டத்தில் அந்த சேர்மனுக்கு கட்டுப்பட்டவராக இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. மாவட்ட ஆட்சியர் கேட்டு ஒத்துட்டார். அதே மாதிரி தான் அந்த வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டத்தில் என்னென்ன சட்டத்தில் என்னென்ன நாம்ஸ் இருக்குது,
டிரான்ஸ்லோகேட் பண்ணோன்னா என்ன வேணும்னு சொன்னார். இது எல்லாம் நாங்கள் சொன்னதெல்லாம் அவங்களும் ஒத்துட்டாங்க வனத்துறையும். அதனால் ஒரு 3 நாள் பார்க்கலாம், 3 நாளுக்குள்ளே அந்த கும்கி யானை இருக்கிறதுனால அது மறுபடியும் உள்ளே வந்ததுன்னா அது அடங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அப்புறம் டிஎஃப்ஓ அதுக்கு கடிதம் எழுதிடுவாருன்னு சொல்லி சொன்னாப்புல. நாங்கள் இல்லை, டிஎஃப்ஓ அது எழுத மாட்டார். ஏன்னா பிசிசிஎஃபோட மென்டாலிட்டியே என்னென்னா, அந்த யானையை பிடிச்சி எங்கேயாவது கொண்டு போய் விட்டா எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு கேட்குறாரு. அதனால் அவரை மீறி இவர் செய்ய மாட்டாருங்கய்யா. இவருக்கு அவர் உயர் அதிகாரி. அதனால் இந்த குறைதீர் கூட்டத்து மூலமாக நீங்கள் மாவட்ட ஆட்சியர் பிசிசிஎஃப்க்கு எழுதணும். ஏற்கனவே சின்னத்தம்பி விநாயகா யானையை டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு இங்கே கலெக்டர் அரியணன் இருக்கிற வாசலில் அது நடந்திருக்குது. அதனால் அந்த யானையை பிடிக்கிறதுக்கு கலெக்டர் பிசிசிஎஃப் கடிதம் எழுதணும்னு சொன்னோம். 3 நாள் பார்த்துட்டு அதை நான் எழுதிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வன உயிரினங்கள் சட்டத்தில் அந்த யானை கும்கிக்கும் அடங்காமல் டிரான்ஸ்லோகேட் பண்ணாலும் மறுபடியும் திரும்பி வருதுன்னா அது என்ன பண்ணலான்னு அந்த சட்டத்தில் இருக்குதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஏன்னு சொன்னோம். வனத்துறை அதிகாரிகள் ஒத்துட்டாங்க. ரேரஸ்ட் கேஸில் முடியலைன்னா அதை கொல்லலாம். அந்த ரேரஸ்ட் கேஸில் சுடலான்னு இருக்குதுங்க வனத்துக்குள்ளே அப்படின்னாச்சு. நாங்கள் சொன்னோம் அது வனத்துக்குள்ளேயா வனத்துக்கு வெளியிலேயான்னு அந்த சட்டத்தில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். இல்லை அது பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் ரேரஸ்ட் கேஸ்னால் மனுஷனையும் கூட கொல்லலாம் அப்படின்னாரு கலெக்டரு. ஆமாம், கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க. ரேரஸ்ட் கேஸில் என்கவுண்டரும் கூட பண்ணுறாங்க இல்லைங்க. அது மாதிரி மனுஷனுக்கு தான் அதவா. அப்போ யானை அந்த மாதிரி ரேரஸ்ட் கேஸில் முடியல, இவங்களால முடியல, இவங்க கண்ட்ரோலுக்கு இல்லைன்னா சுடலான்னு இருக்குது இல்லைங்க ஐயா. அதையும் நாங்கள் கேட்கல. இப்போது அந்த அளவுக்கு இன்னும் அந்த மாதிரி யானைகளும் வரல. அதனால் இப்போ இருக்கிற அளவுக்கு நாங்கள் டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு தான் கேட்டுருக்குறோங்க அப்படின்னு சொன்னோம். 3 நாள் பார்த்துட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க.